வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 2 முக்கிய அறிவிப்புகள் வந்துள்ளது. அச்சத்தில் மக்கள். என்ன ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான அறிவிப்புகளுமே மக்களுக்கு சரியாக பயனுள்ள வகையில் இருக்குதா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதுக்கு அறிவிக்கிறாங்க? எலெக்ஷன் டைம் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய விதமான அறிவிப்புகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த நகை கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், கல்வி கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இது போன்ற அறிவிப்புகள் எல்லாமே இதுமாரி டைமில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிவிப்புகள் கொடுத்து அதை மறுபடியும் எடுத்துகிட்டு அது பழைய நிலைமைக்கே வந்திருக்கு. அது என்ன, அது எலெக்ஷனுக்கோசரம் செய்யப்பட்ட ஒரு தந்திரமா இல்லை பொதுவாகவே நடந்தது, மக்கள் பணியை தீர்க்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன, அதாவது இந்த ஆதாரில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன, கரண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதனால் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டுக்கு போயிடாதீங்க. பொறுமையாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ ரிலாக்ஸேஷன் கிடைக்குதோ அப்போ ஹெட்செட் போட்டோ இல்லை நார்மலாகவோ நீங்கள் கேட்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையிலையோ வேலை பார்த்துக்கிட்டோ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஒரு உண்மைத்தன்மையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருக்கிறப்ப, ரிலாக்ஸாக இருக்கிறப்ப வீடியோவை போட்டுவிட்டு நீங்கள் கேளுங்க. என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் மாற்றங்கள் வந்திருக்கு புதுசாக அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கேங்க. அதை யார் வேணாலும் ப்ரெஸ் பண்ணலாம். இவங்க தான் ப்ரெஸ் பண்ணணும், இவங்க தான் பண்ணணுங்கிறது கிடையாது. யார் வேணாலும் அந்த பட்டனை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே, அதாவது நீங்கள் கிளிக் பண்ண வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு உடனுக்குடனே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் 1 by 1 விளக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டையில் முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தகவல்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீது இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, கியூஆர் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆதாரில் இல்லை, ஒரு சில ஆதாரில் இருக்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய அனைத்து விதமான ஆதார் கார்டுலுமே கியூஆர் கோடு அவசியம் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க. கியூஆர் கோடு இல்லாத அட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லாது அப்படிங்கிற தாட்டு கூட போயிருக்காங்க. அந்த முக்கியமான அறிவிப்புகள் 2ல் இது வருமானம் வராது. முக்கியமான அறிவிப்புகள் இருக்குது, ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி சில பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நான் முன்கூட்டியே தம்ப்நெயில்லையே அந்த அப்டேட்டை வச்சுருப்பேன். அதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று, தம்ப்நெயில் ஒன்று அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன். அந்த தம்ப்நெயிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கல அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இதேமாரியே தான் வச்சுருப்பேன். அந்த கியூஆர் கோடு இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பேக்கில் இருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா நோ இஷ்யூ. முதல்ல கியூஆர் கோடு இருக்கணும். ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அந்த டைமில் யாரெல்லாம் ஆதார் அட்டை பதிஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்திருக்கும். அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக மறுபடியும் போய் நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஐடி போயிட்டு அந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு கீழே கேப்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா ஓடிபி போவோம். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் இந்த கியூஆர் கோடு வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடு ஒரு சில பேர்த்துக்கு நான் அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அது எப்பொழுது வேண்டுமானாலும் அப்டேட் செய்யப்படும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது சேனலை முழுசாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம், ஓகேங்களா?
வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அது 2 விதமான முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் தாண்டி ஆதாரில் என்னென்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலவிதமான அப்டேட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? இதில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அது ரிலேட்டடான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 விதமான அப்டேட்டையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நொடி பொழுதுலேருந்து இந்த அப்டேட் எல்லாமே செயல்முறைக்கு வரப்போகுது. யாரெல்லாம் ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல அப்டேட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த அப்டேட்டுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் இது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நாங்கள் சொல்லக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் உடனடியாக பண்ணினீங்க அப்படின்னா தான் கட்டாயமாக இந்த ஆதார்லேருந்து மாற்றம் கிடைக்கும், ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் அப்டேட்ஸ் சொல்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டையை பொறுத்தவரையில் வந்து இனிமேல் நீங்கள் ஃபோன் நம்பர் கட்டாயமாக இணைச்சி ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரை இணைக்காமல் வச்சுருக்காங்க. அதாவது பழைய ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பரு இல்லை அப்படின்னா ரொம்ப பழைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்மு இப்போ வேறு ஒருத்தங்கிட்ட இருக்கும். இதுமாரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மொபைல் நம்பரை இணைக்க சொல்லியிருக்காங்க. இது இணைக்காதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே எப்படி வந்து வெளிநாட்டிலலாம் ஒரு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கார்டு ஒன்று கரெக்டாக ரினிவல் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி ரினிவல் பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக எப்படி எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்களோ அதேமாரி ஆதார் கார்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு பொருட்களுமே வாங்க முடியாது, அரிசி வாங்க முடியாது, பேங்க்கில் இது பண்ண முடியாது, அதாவது முடக்கிடுவாங்க, வீட்டோட முடக்கிடுவாங்க. அதுக்கு தான் அந்த ஆதார் ரொம்ப மெயினு. இப்போ எப்படி பேங்க் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிட்டால் நம்மளால் ஏடிஎம் கார்டு பயன்படுத்த முடியாதோ, கூகுள் பே ஃபோன்பே பயன்படுத்த முடியாதோ, அதே ஸ்டைல் தான் இவங்க ஆதார் கார்டை இது பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் அக்கௌண்ட்டில் பணம் போடவோ பணம் எடுக்கவோ முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு கைரேகை வச்சா ஒர்க் ஆகாது. அங்கே நீங்கள் 1000 ரூபா பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அங்கே கைரேகை வச்சிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. இதுமாரி சில பல பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு தான் வந்து ஃபோன் நம்பர் கட்டாயம் அப்படின்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க. 198 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க. ஆனால் கரண்ட்டில் இருக்கிறது என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 20% அப்படின்னு கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கு. இது எப்போ 100% வருதோ அது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி இஷ்யூ இருக்கும். இப்போ அறிவிச்சு ஒரே வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இருந்தது அப்படியே 30 மாறிடுச்சு, ஓகேங்களா? எல்லோரும் நம்பர் வந்து இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 24 மணி நேரத்தில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இணைச்சிருவாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ஆதார் மையத்திலையோ இல்லை இ சேவை மையத்திலையோ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் எங்கேயோ ஒன்று கொடுத்து நீங்கள் இது இணைச்சிக்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து யாரும் இணைக்க முடியாதுன்னா இ சேவை மையத்தில் இணைப்பாங்க. ப்ரௌசிங் சென்டரில் அதுக்கான அக்சஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இணைச்சி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து அரசு தரப்புலேருந்து தெரிவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு காசுமே இல்லாத சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ, ஓகேங்களா? இல்லை நான் காசு கொடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் காசு கொடுத்து பண்ணிக்கலாம். மினிமம் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அட்ரஸ் சேஞ்சுக்கு, ஃபோன் நம்பருக்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, நேம் சேஞ்சுக்கு, அப்பா அம்மா நேம் சேஞ்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய். எல்லாமே ஒரே டைமில் பண்ண முடியுமான்னு முடியாது. அட்ரஸ் தனியாக வரணும், ஃபோன் நம்பர் தனியாக வரணும், அப்பா நேம் தனியாக வரணும், அப்பா இன்சியல் தனியாக வரணும், அட்ரஸ் வந்து வேறு அட்ரஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மாற்றணும்னா அதுக்கு தனியாக வரணும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக வரணும். ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 3 days, அப்புறம் இன்னொன்று ஓப்பன் பண்ணி 3 days, இப்படி தான் வந்து மாற்ற முடியும். ஒரே முட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றவே இயலாது. அதனால் இப்போ நீங்கள் யாரெல்லாம் ஃபோன் நம்பர் கரண்ட்டில் இல்லையோ உடனடியாக மாற்றிக்கோங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பர் இணைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் போய் உங்களுடைய கண்வெளி கைரேகையை வச்சு ஃபோட்டோ நீங்கள் இது பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிவிப்பு. இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டீங்க அப்படின்னா
நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதன் பிறகு அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இந்த இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப அலையிற மாரி வரும் மெனக்கெட்டு. அதனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை உடனுக்குடனே கொடுப்போம். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.